ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான சிக்கன் ஒயிட் குருமாவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி கூட இது ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக இதை சிக்கனில் ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கசகசை ஒரு டீஸ்பூன் எடுத்துப்போம். அதில் ஒரு 10-12 கிட்ட நம்ம கேஷ்யூ நட் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம பேஸ்ட்டை அடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க சன்ஃப்ளவரோ இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு கூட சேர்க்குறப்ப சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை நம்ம இடித்து தட்டி போடாமல் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சின்ன பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் வரப்போ நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய் தான். அடுத்ததாக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளிப்புக்காக தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால லைம் ஜூஸ், ஒரு பாதி லைமோட ஜூஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக, ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும்காக, இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறதில்ல, மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வேணால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வேணால் மஞ்சள் தூளும் கூட உங்களுக்கு லைட்டாக கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்க்க வேண்டாம். இப்போது தேங்காய் பால் 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2வது பாலில் தான் நம்ம இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணியோ எதுவுமே கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. அந்த டேஸ்ட், அந்த ஹோட்டலில் கிடைக்கிற அந்த ஒரிஜினலான சிக்கன் குருமா டேஸ்ட் வேணால் கண்டிப்பாக நம்ம தேங்காய் பாலில் தான் இந்த சிக்கனை நம்ம வேக வைக்கணும். 1வது பால் நம்ம கடைசியில் தான் ஊற்ற போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த கசகசாவும் கேஷ்யூ நட்டையும் அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயம் நம்ம இந்த குருமாவுக்கு திக்னஸும் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்டான ஒரு சிக்கன் குருமா ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே கொதிச்சு வரட்டும். அந்த நேரத்தில் கஸ்தூரி மேத்தியை கையில் வச்சு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ பார்த்துக்கோங்க, இல்லாட்டி பத்தாட்டி கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம அப்பையே உடனேயே கேஸை ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி அந்த டெக்ஸ்டர் மாறிடும், பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் ஃப்ளேமை இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி. இந்த சிக்கன் குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பண்ணி கொடுத்து எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.